ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலன் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரியஸில் அடுத்த 50 கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதற்கு முன்னாடி முதல் 50 கேள்விகள் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வரக்கூடிய தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க டெலகிராம் குரூப் சேனல்லையும் டெலகிராம் குரூப் லிங்க்லேயும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நடக்கக்கூடிய தேர்வுகள் எல்லாத்தையும் நீங்கள் அட்டன் பண்ணி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2019 அடுத்த 50 கேள்விகள் பார்க்க போகிறோம். ஸோ முதல் கேள்வி, சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் எது? சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படின்னு சொல்லி தான் குறிப்பிடுவோம். ஸோ ஆன்சர் வந்துட்டு மணிமேகலை. அடுத்த கேள்வி, அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள். மண்ணுபார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே கண்ணை மூடிட்டு நம்ம அடிக்கலாம் மணிமேகலை. அதே மாதிரி உண்டி கொடுத்து உயிர் கொடுத்தரே அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறுலேயும் வந்துட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இது ரெண்டில் தான் வந்துட்டு உண்டியும் உடையும் பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்த கேள்வி, குறுந்தொகை நூலின் பாவகை எதுன்னு பார்த்தீங்கன்னா அகவற்பா. அடுத்த கேள்வி, துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேரடியன் அல்செறிந்த அண்ண நிறத்தினான். ஸோ இதை வந்துட்டு யாரை பற்றி குறிப்பிட்றாங்கன்னா கம்பராமாயணத்தில் குகனை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு பாடல் வரிகள் தான் இது. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஏலாதி. பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் நாலடியார். கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்களாகும். பொருட்பாலின் இயல்கள் என்னென்ன இயல்கள்னு பார்த்தீங்கன்னா அரசியல், அங்கவியல், ஒளிபியல். அடுத்த கேள்வி, வேய்ப்புரை தோல் என்ற ஓமை தொடருக்கு பொருள். வேய்ப்புரை அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா மூங்கில். ஸோ மூங்கில் போன்ற தோல். பிறவினை சொற்றொடரை கண்டறிகின்றன. பிறவினை அப்படின்னா எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள் அப்படிங்கிறது தான் பிறவினை. அடுத்த கேள்வி, தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். இந்த வாக்கியத்தை தேர்ந்தெடுத்துக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு பொருத்தமான வாக்கியம் அயர்கூற்று வாக்கியம். பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் அப்படிங்கிறது பிறவினை வாக்கியம். அவன் சித்திரையான். சித்திரை அப்படிங்கிறது காலப்பெயரை குறிக்கும். வேற்றுமை உருபை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க. ஸோ மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. இதில் என்ன வேற்றுமை உறுப்பு வந்திருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஐ அப்படிங்கிறது வேற்றுமை உறுப்பாக வந்திருக்கு. ஸோ மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படின்னா நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்த காவரிசை கேட்டிருக்காங்க. கண், காடை, கீரன், கெண்டை, கொன்றை. சொல்லுக்கேற்ற பொருள் அறிக. வலிமை என்பது திண்மை. சரியான இணையை தேர்ந்தெடுத்து கேட்டிருக்காங்க. மறை என்பது மான். ஸோ இந்த மறை அப்படிங்கிறது வேதம். நான்மறை கற்றேன் அப்படின்னு சொல்லி வரும்ல 4 வேதங்கள். ஸோ மறை அப்படிங்கிறது மான். ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அப்படிங்கிறது ஒளி நகல். மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பெரிய. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கணும். மா என்ற ஒரு மொழி சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்குது. பாகற்காய் பிரித்து எழுதுவது வந்துட்டு பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகு அல்லாத காய். பைநினம். பைநினம் என்பது பசுமை கூட்டல் நினம். திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணம். 3 அடி சிற்றலை 6 அடி பேரலை கொண்ட அகவற்பாக்களால் ஆனது வந்துட்டு ஐங்குறுநூறு. தவறான இணை அகத்திக்கீரை வந்துட்டு கண்ணோய் அப்படிங்கிறது தான் வந்துட்டு தவறானது. மணத்தக்காளி வாய்ப்புன்னு கரெக்டு. முசுக்கை வேர் முசுக்கை இருமல். அகத்திக்கீரை வந்துட்டு வயிற்றுப்புண்ணை வந்துட்டு குணப்படுத்தக்கூடியது. வேப்பங்குழந்து மார்பு சளி. மேற்கு மலையிலிருந்து வந்தவை சந்தனம் ஆரம் கரெக்டு. கீழ்கடலிலிருந்து விளைந்தவை பவளம். வடமலையிலிருந்து வந்தவை கரிமிளகு அது வந்துட்டு ராங்கு.
நெக்ஸ்ட்டு அகர வரிசைப்படுத்துக. மாவரிசை மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்கு மலை. தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் ராணி மங்கம்மாள். காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டையாம்பட்டி. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி அம்பேத்கர். அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு 2005. தமிழில் சதுரகராதி என்னும் அகரமுதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர். தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? மராட்டிய மாநிலம். பரிதிமாற் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் மாக்சு முல்லர். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எமினோ. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் போட்டி. ஒருவரை மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எடிசன். எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சீசு செல்லப்பா. வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலைத்துறை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நா. பிச்சமூர்த்தி. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதி தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன். வாழ்வினிற் செம்மையை செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எதுன்னு பார்த்தீங்கன்னா புதுவை அரசு. இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனாரை பாராட்டியிருப்பார். வாசிகர் அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுவர் திருநாவுக்கரசர். ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவும் இல்லை அப்படிங்கிற பாடல் வரியின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மருதகாசி. காவடி சிந்தின் தந்தை சென்னிக்குளம் அண்ணாமலையார். கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாளிசைகள் 599. நாயின் வாயினர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விக்குமே. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி. அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த 50 கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் லிங்க் டெலகிராம் குரூப் லிங்க்லையும் ஜாயின் பண்ணி டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.